இன்னைக்கு கார்த்திகை தீபங்க. கார்த்திகை தீபங்கிறனால வீட்டில எல்லாம் தீபம் போட்டாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லோரும் வீட்டில் தீபம் போட்டிருப்பீங்க. எப்படி தீபம் போட்ட பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. புது விளக்கு வாங்கியிருந்தா தண்ணியில் 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாதுங்க. அதனால் நான் 1 மணி நேரம் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாக பிடிக்குங்க. இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக பிடிக்குங்க. அதனால் 1 மணி நேரம் போட்டு வச்சுருந்து எடுத்துக்கலாங்க. 27 விளக்குங்க. 27 விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 27 விளக்க தண்ணியில் போட்டுக்கலாங்க. தண்ணியில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணுங்க. அப்போ தாங்க அந்த நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கிறது கம்மியாக குடிக்குங்க. இல்லைன்னா எண்ணெய் நிறைய ரொம்ப பிடிக்குங்க. அதனால் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 1 மணி நேரம் மட்டும் ஊறட்டுங்க. பாருங்க விளக்கெல்லாம் போட்டாச்சுங்க. அப்படியே ஊறட்டுங்க. அப்படியே ஊறிட்டு இருக்குதுங்க. அடுத்து பாருங்கள் விளக்கெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்து எடுத்து தொடச்சிக்கலாங்க. அடுத்து ஒவ்வொரு விளக்காக எடுத்து நல்லா தொடச்சிக்கலாங்க. இப்படி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கலாங்க. ஈரத்தோடு போட முடியாது இல்லைங்களா, அதனால் நல்லா தொடச்சிக்கலாங்க. தொடச்சி மஞ்சள் எடுத்து வச்சுக்கலாங்க. மஞ்சளில் இப்படி விளக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு விளக்குக்காக வச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் மஞ்சள் ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் இப்படி கொட்டிக்கிட்டு இப்படி தலைகீழ இப்படி வச்சோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி வந்துடும் பாருங்கள். நம்மளுக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த முறையை பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எல்லா விளக்கும் தொடச்சி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஒரு விளக்குக்கா இந்த மாதிரி மஞ்சள் வச்சுக்கலாங்க. மஞ்சள் இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்படி எடுத்து எல்லா விளக்கும் இப்படி வச்சிடலாங்க. 27 விளக்கு போடுறது நம்ம 27 தெய்வங்களுக்கு போடுற மாதிரிங்க. அந்தந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு போடுறது மாதிரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதுங்க. வருஷத்தில் இப்படி 27 விளக்கு போடுறது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதுங்க. நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு நான் இந்த மாதிரி விளக்கு போட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நடந்துருங்க. பாருங்கள் எல்லா தீபத்துக்கும் மஞ்சளும் வச்சாச்சு, குங்குமமும் வச்சாச்சுங்க. அடுத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போட்டுக்கலாங்க. மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் விளக்கு போட்டோங்க. சாமிக்கு விளக்கு நார்மலாக எப்போதுமே ரெகுலராக இந்த விளக்கு போடுவாங்க. இந்த விளக்கு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு போட்டாச்சுங்க. ரெகுலராக வீட்டில் போடுற விளக்கெல்லாம் போட்டாச்சுங்க. பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் தீபம் போட்டிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வீட்டு வாசப்படியிலையும் விளக்கு வச்சுருந்தாங்க. வீட்டு வாசப்படியிலலாம் விளக்கு வச்சுருந்தாங்க. பாருங்கள் வீட்டு வாசப்படியில் விளக்கு வச்சாச்சுங்க. பூவெல்லாம் வச்சு அலங்கரித்து இந்த மாதிரி விளக்கு வச்சுருக்கோங்க. நம்ம விருப்பந்தாங்க. இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்க. இந்த மாதிரி வருஷம் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடுறது ரொம்ப நம்மளுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. தீபத்துக்கு